ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் லஞ்சுக்கு வந்து வெஜ் பிரியாணி காலிஃப்ளவர் 65 தான் பண்ண போகிறேன். சேம் மெத்தட் தான். நான் வந்து சிக்கன் மட்டன் எப்படி செய்கிறனோ அதே மாதிரி தான் பண்ணுவேன். தேங்காய் பால் ஊற்றி தான் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து 65 கொஞ்சம் பெரிய பெரிய பூவாகவே வந்து கட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து நல்லா மசாலாலாம் போட்டு அப்படியே வந்து ஃப்ரிட்ஜில் 1 மணி நேரம் நல்லா வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து காய்கறி தான் எனக்கு காய்கறியில் வச்சு பீன்ஸு உருளைக்கிழங்கு இருந்துச்சு. அப்புறம் மீல் மேக்கர் இருந்துச்சு. சரி மீல் மேக்கர் பிரியாணியும் செய்வோம்னு சொல்லிட்டு அதையும் சுடுதண்ணில் போட்டு ஊற வச்சுட்டு அப்படியே வெங்காயத்தை கட் பண்ணிட்டு அப்படியே செய்ய ஆரம்பிச்சாச்சு. இன்றைக்கி லஞ்ச் கொஞ்சம் லேட்டாக தான் செய்ய ஆரம்பித்தோம். என் தம்பிக்கு பசிக்குமேன்னு சொல்லிட்டு இது கொஞ்சம் லேட் ஆச்சுன்னா சப்போஸ் வந்து எமர்ஜென்சிக்கு வச்சுக்கோன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரைஸ் வச்சுட்டேன். அதனால் சீக்கிரம் வந்துடும். கொஞ்சம் ரசமும் வச்சுட்டேன். 2 வேலையும் முடிஞ்சிச்சு. இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு சைடு வேலை பொரிச்சு ஆரம்பிச்சிட்டேன். நான்லாம் அங்கே ஹாஸ்டலில் படிக்கும்போது எனக்கு வந்து சண்டேனாலே வெஜ் பிரியாணி, காலிஃப்ளவர் 65, தயிர் வெங்காயம் தான் வைப்பாங்க. அது என்னன்னு தெரியல. எல்லாரும் பிரியாணின்னா சைடில் வந்து ஒரு 65 இருந்தால் தான் உள்ளே இறங்குது. அங்கேயுமே ஹாஸ்டலில் அப்படியே பழகி விட்டாங்க. அதனாலேயே வந்து கோபி 65 வந்து பொரிச்சு சாப்பிட்டாச்சு. தயிர் வெங்காயம் வச்சு சூப்பராக சாப்பிட்டு முடிச்சிட்டேன். நாளைக்கு பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.